கிறிஸ்துவ மதுரை பறவை தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களாகி உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துகிறேன். அன்பான நம்முடைய திருச்சபை மக்களை மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனையிலே நம்மோடு கூட இணைந்திருக்கின்ற அன்பான தெய்வ மக்கள் யாவரையும், இன்னும் பிற்பாடு இந்த ஆன்லைன் ஆராதனையிலே இணைந்து ஆராதனையிலே ஆண்டவரை வழிபட போகின்ற அன்பு தெய்வ மக்கள் யாவரையும் தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அன்பானவர்களே, இந்த ஆராதனை நாம் ஆலயத்திலே இருந்து வழிபட முடியாத ஒரு சூழ்நிலையிலே நடத்தப்படுகின்ற ஆன்லைன் லைவ் ஆராதனை ஆகையினாலே நீங்கள் இருக்கிற இடங்களிலே இதை தேவாலயமாக நீங்கள் கருதி, வீட்டில் தானே இருக்கிறோம்னு ஏனாதானா என்று இருக்காமல், இருக்கிற இடங்களிலே நீங்கள் அமைதியாய் அமர்ந்திருந்து ஆண்டவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள ஆயத்தப்படுங்கள். இந்த ஆராதனை முடியும் வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடங்களை விட்டு ஆங்காங்கு நகர்ந்து செல்ல வேண்டாம். வேத புஸ்தகம், பாமாலை, கீர்த்தனை புஸ்தகங்களை, ஜெப புஸ்தகங்களை இருக்குமானால் எடுத்து கையிலே வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஆராதனையை பக்தி வினயத்தோடு நாம் அனுசரிப்போம், ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் இந்த இரண்டாவது ஞாயிற்றுக்கிழமை உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்க முடியாவிட்டாலும் நாங்கள் இருக்கிற இடங்களிலேயே உம்மை ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்கள் உணரும்படியாக ஆண்டவர் எங்கள் மத்தியிலே இடைபட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை முழுமையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களோடு கூட நீர் பேசும், எங்களை ஆசீர்வதியும். உமக்கு உகந்த ஆராதனை அனுசரிக்க கிருபைதாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. அன்பாளர்களே, நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 10வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 10, போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் பல்லோரை.
சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஆமென். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் மட்டுமே நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில் இருக்கின்ற அந்த தடுப்பு சுவர் நீக்கப்படும். ஆண்டவரை நாம் ஆராதிக்க கூடி வந்திருக்கிற இந்த நேரத்திலே நம்முடைய பாவங்கள் நாம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தடையாக அமைந்துவிடக் கூடாது. ஆகையினாலே நாம் ஆண்டவரை வழிபடுவதற்கு ஆயத்தப்படுகின்ற இந்த வேளையிலே நம்முடைய பாவங்களை நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். யாவரும் முழங்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்ல உங்களை அன்போடு கேட்டுக் கொள்கிறேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பி போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழியை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் விலகி நடந்தோம். உங்கள் பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயினும் பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, உங்களுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய நடப்பத்தை எங்களுக்கு எதிர்த்தாலும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். அப்படியே நின்றவாறு நாம் யாவரும் 14ஆம் சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்தெடுக்கப்பட்டிருக்கிற சங்கீதம் 14. தேவன் இல்லை என்று மதிகட்டவன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொடுக்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரியைகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரரில் ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவருடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சேர்ந்து வாசிப்போம். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திறக்கும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தின் பூமியை படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்திபிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். பிரசன்ன திருநாளுக்கு பின்வரும் 2ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம்.
வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் ஆளுகிற சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, உமது ஜனங்கள் செய்யும் வேண்டுதல்களை இரக்கமாய் கேட்டு எங்கள் வாழ்நாளெல்லாம் உமது சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணர் மேக சிந்தை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதே மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற முதடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களிலும் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறது எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளி செய்வேன் என்று வாக்கருளி இருக்கிறீரே. கர்த்தாவே, முதலியாராகி எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாக எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதலையும் இப்போது நிறைவேற்றி இம்மையிலே உடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருளும். தயவு செய்து உட்கார்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்டிருக்கிற வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்து திருச்சபைக்கு எழுதின 1வது கடிதம் 9வது அதிகாரம் 24ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் முடிய. 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் முதல். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்திற்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாயிருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். ஆதலால் நான் நிச்சயமில்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு சில அறிவிப்புகள். திரும்பவும் நம்முடைய அரசாங்கத்தின் உத்தரவு வரும் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளிலே காலை 9:30 மணிக்கு ஆன்லைன் லைவ் ஆராதனை நடைபெறும். இந்த ஆராதனை நம்முடைய முழு ஆராதனை முறைமையும் பின்பற்றி நடத்தப்படுமானால் நேரம் சற்று அதிகமாகும். நெட் பிரச்சனை இருக்குதுங்கிறதுனால ஆராதனையிலே முக்கியமாய் சேர்க்கப்பட வேண்டிய பாவ அறிக்கை, கர்த்தருடைய ஜெபம், விசுவாச பிரமாணம் இவைகளை மட்டும் நாம் கடைபிடித்து ஆராதனையை நாம் சுருக்கமாக்கி தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த ஆராதனையை நாம் நடத்தி வருகிறோம். ஆகையினாலே ஏறக்குறைய ஒரு 45 நிமிடங்களுக்குள்ளாக இந்த ஆராதனை முடிவடையும். தெய்வ மக்கள், இந்த நாளிலே உங்களுடைய நெட் இந்த ஆராதனைக்காக நீங்கள் பிரத்யேகப்படுத்தி வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய தூய இம்மானுவேல் ஆலயத்தின் ஆண்டு விழா அசன பண்டிகையோடு கூட ஆலய பிரதிஷ்டை நாள் பண்டிகையாக பிப்ரவரி 11ஆம் தேதி நாம் அனுசரிக்க வேண்டும். ஆனால் இந்த ஆண்டு 11ஆம் தேதி இதுவரைக்கும் உள்ள சட்டத்திட்டத்தின்படி நாம் ஆலயத்திலே கூடி வழிபட முடியாது என்று வெள்ளிக்கிழமை. ஆகினாலே முந்தின நாள் 10ஆம் தேதி மாலை 5 மணிக்கு சிறப்பான ஆராதனையோடு கூட நம்முடைய ஆலய பிரதிஷ்டை நாளை அனுசரிக்கலாம் என்று நினைத்திருக்கிறோம். அன்பான இறைமக்கள், நம்முடைய ஆலயத்தின் மக்கள் எப்பொழுதும் போல இந்த அசன பண்டிகைக்காக நீங்கள் உற்சாகமாக கொடுக்கின்ற உங்களுடைய காணிக்கையை குறைவில்லாமல், ஆண்டவருக்கு சித்தமானால் ஆண்டவர் உள்ளத்தில் பேசுவாரானால் நீங்கள் இன்னும் இந்த காணிக்கையை அதிகப்படுத்தி நீங்கள் கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த செலவினங்கள் போக மீதி உள்ள தொகை அப்படியே நம்முடைய ஆலய விரிவாக்கத்திற்காக பயன்படுத்தப்படும். ஆலய விரிவாக்கம் மிக விரைவிலே ஆண்டவருக்கு சித்தமானால் ஆரம்பித்து அதை முடிக்க திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த கொரோனா காலகட்டங்களின் நிமித்தமாக சற்று தாமதம் ஏற்பட்டு விட்டது. ஆனால் இனியும் அதை தாமதிக்க விரும்பவில்லை. இந்த ஆன்லைனிலே எங்களோடு கூட இணைந்திருக்கின்ற இணைய போகின்ற அன்பான இறைமக்கள் யாவருக்கும் நாங்கள் இதை அறிய தருகிறோம். ஆலயத்தின் விரிவாக்கத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள்.
ஆண்டவர் உங்கள் உள்ளங்களிலே ஏவுவாரானால் நீங்களும் எங்களுடைய ஆலயத்திலே நீங்கள் உங்களுடைய பங்குகளை நீங்கள் கொடுக்க முன்வரலாம். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு ஆலயத்திலே நேரடியாக ஆராதனை நடைபெறும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் உள்ளே செல்வதற்கு முன்பதாக இருக்கிற இடங்களிலே தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வேளையிலே பேச வேண்டும் என்பதற்காக அவரிடத்திலே ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு நீர் தந்திருக்கின்ற இந்த சிறப்பான வாய்ப்புக்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் உம்மை ஆராதிக்கவும் எங்களுடைய வீடுகளிலே நாங்கள் இருந்தாலும் இந்த நாளிலே இந்த ஊரடங்கு சூழலிலே எங்களை உம்முடைய சமூகத்திற்கு ஒன்றிணைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த ஆராதனையிலே ஆண்டவர் எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் பேச போகின்ற உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களிலே பதிந்து கொள்வதற்கு நாங்கள் இடம் தருகிறோம். உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய இருதயங்களிலே கிரியை செய்து நீர் விரும்புகின்ற நிலைகளிலே எங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ள எங்களுக்கு பலன் தரட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, கடந்த வார ஆன்லைன் ஆராதனையிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்ற ஒரு செய்தியை நாம் ஆரம்பித்தோம். அதனுடைய முன்னுரையாக சில காரியங்களை நான் உங்களோடு கடந்த செய்தியிலே பகிர்ந்து கொண்டேன். கிறிஸ்தவ வாழ்வு ஒரு ஓட்டத்திற்கு ஒப்புமையாக திருமறையிலே சொல்லப்படுகின்றது. வாசிக்க கேட்ட திருமறை பகுதி, இந்த திருமறை பகுதியிலே 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்தின் 24வது வசனத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் என்ற ஒரு அறிவுரையை பவுலடியார் கொடுக்கிறார். இன்னும் பல இடங்களிலே இந்த கிறிஸ்தவ வாழ்வு எப்படி ஓட்டப்பந்தயத்திற்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கடந்த வாரத்திலே சில குறிப்புகளை முன்வைத்து படித்தோம். இது நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம், இதிலிருந்து யாரும் தப்பிக்கொள்ள முடியாது. என்னுடைய வாழ்வின் ஓட்டத்தை நான் தான் ஓடியாக வேண்டும், வேறு யாரும் எனக்காக ஓட முடியாது. இது எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம். ஆகையினாலே நான் பொறுமையாக ஓட வேண்டும். ஓடுகின்ற நான் எச்சரிக்கையாய் ஓட வேண்டும். நன்றாய் ஓடி திடீரென்று வேறு சத்தங்களுக்கு செவி கொடுத்து நான் விலகி போய்விடக் கூடாது. கலாத்தியருக்கு எழுதும் போது பவுலடியார் எழுதுகிறார், நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே, இப்போ எங்க போயிட்டீங்க? அந்த கேள்வி நம்மை பார்த்து வந்துவிடக் கூடாது. வாழ்வின் இறுதியிலே நான் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொல்லக்கூடிய அந்த மன திருப்தியின் நிலையிலே நம்முடைய வாழ்வின் ஓட்டம் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரிவாக பல காரியங்களை படித்தோம். அந்த செய்தி இதுவரைக்கும் பார்க்கல, இன்னைக்கு தான் நான் பார்க்கிறேன்னு சொன்னீங்கன்னா நீங்க முந்தின வார கடந்த வார செய்தியை சென்று நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு கேட்கிறேன். இன்றைக்கு அதனுடைய 2வது பகுதிக்கு வருவோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பவுலடியார் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இந்த கொரிந்தியர்ல 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துல 26வது வசனத்துல சொல்றாரு, அதனால் நான் நிச்சயம் இல்லாதவனாக ஓடேன், ஆகாயத்தை அடிக்கிறவனாக சிலம்பம் பண்ணேன். அப்ப என்னுடைய இந்த கிறிஸ்தவ வாழ்வின் ஓட்டத்துல நான் நிச்சயம் இல்லாமல் ஓடக்கூடாது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்ப்போம். இந்த கிறிஸ்தவ வாழ்வுக்குள்ளே வந்தோம், ஒருவேளை நம்முடைய பெற்றோர் இருந்ததுனால வந்தோம் என்று சொல்லலாம், அல்லது ஆண்டவர் என்னை ஒரு நாளிலே தொட்டார் நான் வந்தேன் என்று சொல்லலாம், அல்லது என் வாழ்க்கையில ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலையிலே நான் ஆண்டவரை பற்றி பிடித்துக் கொண்டேன் என்று சொல்லலாம். ரொம்ப நல்லது. ஓட ஆரம்பித்த அந்த நிலையில ரொம்ப வேத வாசிப்பு அதிகமா இருந்தது, ஜெபம் அதிகமா இருந்தது, மற்றவர்களுக்கு ஓடி ஓடி சொல்லுவது அதிகமா இருந்தது. ஆனால் இன்றைக்கு வருடங்கள் போன நிலையில அல்லது மாதங்கள் போன நிலையில இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இது கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. ஓட ஆரம்பித்த போது நன்றாய் ஓடினோம், இன்றைக்கு அந்த ஓட்டத்திலே தொய்யல் விழுந்திருக்கிறதா? இதை அடிக்கடி கேட்டு பார்க்கணும். கொரிந்து சபையினர் நல்லா ஓட ஆரம்பிச்சாங்க. ஓட ஆரம்பித்த போது அவருடைய வாழ்க்கையில கொஞ்சம் அங்கங்க பல வெளி உபதேசங்களும் நிச்சயமற்ற தன்மைகளும் வந்த போதுதான் பவுலடியார் அவங்களுக்கு எழுதுறாரு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள், உங்க ஓட்டத்தை இழந்துடாதீங்க, உங்களுடைய பரிசை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், நிச்சயம் இல்லாமல் ஓடாதீங்க. நானும் கிறிஸ்தவன் தான். இன்னைக்கு அந்த ஒரு நிலையில ஓடுகிறோமா என்ற ஒரு கேள்வியை நிச்சயமாய் கேட்டு பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஒழுங்காய் வருகிறோம், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் மரியாதையும் கொடுக்கிறோம், ஆலயத்திலே கொடுக்கப்படுகிற அறிவிப்புகளுக்கெல்லாம் செவிசாய்க்கிறோம்.
நம்மால இயன்றதையெல்லாம் ஆலயத்திற்கு அள்ளி அள்ளி கொடுக்கிறோம், அல்லது வேலைகளை செய்யறோம், செய்திகளை கவனமாய் கேட்கிறோம். கேட்கும்போது இதுக்கு செவி கொடுக்கணும்னு தோணுது. ஆனா அதுக்கு பிறகு எப்படி இருக்கிறோமோ தெரியல. ஆலயத்தில் நேரத்திற்கு வருகிறோம், எல்லாம் சரியா இருக்கிறது. இது போதாது. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இப்படி இருந்து நானும் என்னை கிறிஸ்தவனாய் காட்டிக்கொள்வது என்பது வேண்டாம். கிறிஸ்தவர்களாய் நம்மை காட்டிக்கொள்வது தேவையில்லை. பக்கத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் நம்ம சரியான நேரத்திற்கு ஞாயிற்றுக்கிழமையும் புதன்கிழமையும் ஆலயத்துக்கு போவோம், வெள்ளிக்கிழமை போவோம் என்ற நிலையில காட்ட வேண்டாம். என்னுடைய வாழ்க்கையில நான் ஓடுகின்ற ஓட்டம் நிச்சயம் இருக்குதா? ஏன் இந்த கேள்வி கேட்கிறேன்னா, இன்னைக்கு ஆலயத்துக்கு வர்ற பலருடைய வாழ்க்கையில பரலோகத்துக்கு போமா, உங்களுடைய வாழ்வின் முடிவுக்கு பிறகு என்ன இருக்கும்னு ஒரு கேள்வியை முன்வைப்போமானால், இன்னைக்கு அப்படி கேள்வி கேட்கறதே நிறைய பேருக்கு பிடிக்கல. ஆனா அப்படி ஒரு கேள்வியை முன்வைப்போமானால் எத்தனை பேர் உண்மையான கைவிட்டுவாங்க? எல்லாரும் அடுத்தவங்களுக்கு தலையாட்டிடுவாங்க. ஆனா உண்மையான மனநிலையோடு கூட இப்பொழுது என்னுடைய அழைப்பு இருந்தாலும் ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் நான் ஆண்டவரோடு கூட வாழ செல்ல முடியும் என்று சொல்லக்கூடிய நிச்சயம் இருக்கிறது. நல்லா தான் ஆரம்பிச்சது. அந்த நிச்சயத்தோடு ஆரம்பிச்ச வாழ்க்கை திரும்பி பாருங்களேன். நிச்சயத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட வாழ்க்கை இன்றைக்கு எங்கே போய் கொண்டிருக்கிறது? இன்னைக்கு கவனம் வேறு பக்கங்களிலே திரும்பி போயிடுச்சு இல்லையா? நம்மை அழுத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளோ அல்லது நம்முடைய வாழ்வின் போராட்டங்களோ அல்லது எதிர்கால பயங்களோ இது ஒரு பக்கத்துல. இன்னொரு பக்கத்துல ஆலயத்திலே நமக்கு கிடைத்திருக்கின்ற ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பொறுப்புகள், அது கூட இன்னைக்கு சில நேரங்களில் நம்முடைய ஓட்டத்தை நிச்சயமில்லாத ஓட்டமாய் மாற்றிவிட்டு இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த ஒரு கேள்வியை நீங்க கேட்டு பார்க்க அழைக்கப்பட்டவர், கடமைப்பட்டவர்கள் திருமறையின் அடிப்படையில். நான் எப்படி ஓடுகிறேன்? பெற்றுக்கொள்ளத்தக்கதான இந்த ஓட்டத்துல நான் நிச்சயத்தோடு ஓடுகிறேன். எனக்கு நிச்சயம் இருக்குதா? நான் என் வாழ்வின் முடிவிலே என் ஆண்டவரோடு கூட நான் சேர்ந்து வாழ முடியும் என்ற அந்த நம்பிக்கை, அல்லது அவர் அங்க இன்னொரு அழகான ஒரு பதத்தை குறிப்பிடுகிறார் பாருங்களேன். ஆகாயத்தில் அடிக்கிறவனாக நான் சிலம்பம் பண்ணேன். வெறும் கம்பு சுத்துறவனாக இல்ல, என்னுடைய எதிரி எனக்கு முன்னால இன்னொரு நபர் கம்பு சுத்துகிறார் இல்லையா, அந்த கம்பை தடுத்து நிறுத்துகிறவனாக, என்னுடைய எதிரி எனக்கு எதிராக வீசுகின்ற அந்த பலவிதமான வாழ்க்கை போராட்டங்களை நான் என் ஆண்டவருடைய துணையோடு, ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கின்ற நம்பிக்கையோடு நான் தடுத்து நிறுத்துகின்றவனாக இருக்கிறேனா என்ற ஒரு முக்கியமான கேள்வி கேட்கப்பட வேண்டிய கேள்வி. இல்லைன்னா நான் சும்மா வெறும் ஜம்பத்துல, வார்த்தை ஜம்பத்தினாலே ஜபம் பண்ண சொன்னா நம்மள மாதிரி ஜபம் பண்றதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு ரொம்ப அழகா அடுத்தவர்கள் மெச்சிக்கொள்ளும்படியாக வார்த்தைகளை போட்டு வார்த்தை ஜாலங்களிலே அழகாய் ஜெபித்து விடலாம். அதே போல பேச சொன்னா அழகாய் பேசி விடலாம், பிரசங்கம் பண்ண சொன்னா அழகாய் பிரசங்கம் பண்ணி விடலாம். ஆனால் இதெல்லாம் வெறும் ஆகாயத்திலே சிலம்பம் பண்ணுகின்ற நிலையில் இருக்கிறதா, அல்லது நானும் ஓடுகிறேன் என்ற ஒரு நிலையிலே இருக்கிறதா? இன்றைக்கு பல நேரங்களில் சும்மா நானும் ஓடுகின்றேன் என்ற ஒரு நிலையில இந்த மாரத்தான் ஓட்டம் பார்த்திருக்கிறீங்களா? மாரத்தான் ஓட்டத்துல சிலர் தான் உயிரை கொடுத்து ஓடுவாங்க. அந்த கூட்டத்தில் பலர் சும்மா ஏனோ தானோ என்று ஓடுவார்கள். முன்னால ஓடுறது நல்லா ஓடிட்டு இருப்பான், ஆயிரக்கணக்கில் மக்கள் கூடுவாங்க. அந்த பின்னால போற ஆட்கள் எல்லாம் நடந்து ஒருத்தரோட ஒருத்தர் கதை பேசிக்கிட்டு, இந்த வழியில கொடுக்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு, சிலர் உட்கார்ந்துக்கிட்டு என்னத்தையும் ஒரு சர்டிபிகேட் கிடைச்சா போதுங்கிற நிலையில ஓடுகின்றவர்களும் உண்டு. அதே நேரத்தில் அந்த மாரத்தான் ஓட்டத்துல ஒரு நம்பிக்கையோடு, அதாவது அந்த நோக்கத்தை மனதிலே வைத்தவர்களாக ஓடுகின்றவர்களும் உண்டு. எல்லாரும் அந்த ஓட்டத்துல தான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஓட்டத்தில் ஓடுகின்ற அந்த பலதரப்பட்ட மனிதர்களுடைய நிலையில நாமும் இருக்கிறோம். ஒரு நேரம் நல்லா ஓடுறோம், ஒரு நோக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலையில ஓடுகிறோம். ஒரு சில நேரத்தில் அங்க கிடைக்கிற அந்த பனியனுக்காகவும் அந்த டிஷர்ட்டுக்காகவும் அந்த கேப்புக்காகவும் அந்த கிடைக்கிற தின்பண்டங்களுக்காகவும் ஓடுகின்றவர்களாகவும் ஓடுகிறோம். நல்லா ஓட ஆரம்பிச்ச நம்ம கொஞ்ச நேரத்தில் டயர்ட் ஆகிட்டு அப்படியே
கூட்டத்தோட கூட்டமா மெதுவா நடந்து கதை பேசிக்கிட்டு நானும் போகிறேன் என்ற ஒரு நிலையில பின்னால வருகிறவர்களாகவும் வருகிறோம். நமக்கு ஒரு நிச்சயம் கிடையாது. நம்ம மனசுக்குள்ள என்ன வந்துட்டு தெரியுமா, இனி நம்ம ஓடி என்னத்தை சாதிக்க போறாங்க, ஓடிட்டாங்க இல்லையா? அந்த எண்ணம் வரவே கூடாது கிறிஸ்தவ வாழ்க்கையில. ஒரு நேரம் நீங்க பின்னடைந்து விட்டாலும் திரும்பவும் வேத வசனங்களிலே உங்களை நிலைநிறுத்தி கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு திரும்பவும் ஓட வேண்டும். ஓட ஆரம்பிச்சுட்டேன், எனக்கு கொஞ்சம் சொனக்கம் வந்துருச்சு, நின்றுட்டேன், பரவாயில்ல, அங்கேயே நின்றாதீங்க, அங்கேயே நீ உட்கார்ந்துடாதீங்க, திரும்பவும் எழுந்து ஓட ஆரம்பியுங்கள். அன்பானவர்களே, நிச்சயம் வேண்டும். என்ன நிச்சயம்? இன்று என் வாழ்வு முடிந்தாலும் ஆண்டவருடைய வருகை இருந்தாலும் நான் பெற்றுக்கொள்ளுவேன். அந்த 24வது வசனத்தில் அவர் அழகாய் சொல்கிறார் பாருங்களேன், பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள். நிச்சயம் இல்லாமல் ஓடுகின்றவனும் ஓடுவான், ஆகாயத்திலே சிலம்பம் அடிக்கிறவனும் ஓடுவான். அதே நேரத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு தான் பந்தய பொருள் கிடைக்கும். ஆனா இந்த பரலோக ராஜ்ய ஓட்டத்துல ஓடி அந்த பினிஷிங் பாயிண்ட் டச் பண்ற எல்லாருக்கும் பந்தய பொருள் உண்டு. எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த வாய்ப்பு உண்டு. ஆனா எப்படி ஓடுகிறோம்? சரி, இந்த ஓட்டத்துல இன்னைக்கு பலன் வேணும் இல்லையா? இந்த ஓட்டத்துல நான் ஓடணும் அப்படின்னா எனக்கு பலன் வேண்டும். பலன் இல்லாமல் ஓட முடியாது. பல நேரங்களிலே இந்த ஓட்டப்பந்தய இந்த போலீஸுக்கும் மிலிட்ரிக்கும் ஆள் எடுக்கிற அந்த செய்திகளை பேப்பர்ல பார்க்கும்போது ஒரு பெரிய அந்த ஆயுதப்படை மைதானத்தை அவர்கள் பல சுற்றுகள் சுற்றி வர வேண்டும். நல்ல நோக்கத்தோட தான் வந்தாங்க, எனக்கும் வேலை கிடைக்க வேண்டும் என்று. ஆனால் சிலர் பாதியிலேயே விழுந்து போன செய்தி, அதாவது மயங்கி விழுந்தது, தாங்க முடியாத அந்த ஓட்டத்தை ஓட முடியாத நிலையில கீழே விழுந்ததெல்லாம் செய்தித்தாள்களில் படிக்கிறோம் இல்லையா? ஏன் இது? முறையான உணவு உட்கொண்டு பலனோடு கூட அவர்கள் வரவில்லை என்று தானே அர்த்தம். நல்ல பலனோடு அவர்கள் இருந்திருப்பார்களானால் அவர்களும் ஓடுவார்கள். அட்லீஸ்ட் அந்த எத்தனை ரவுண்டு ஓடணுமோ அத்தனை ரவுண்ட ஓடி முடிப்பாங்க. ஆனா முடியல. நல்ல நோக்கத்தோடு வந்தார்கள், எனக்கு வேலை வேண்டும்னு வந்தாங்க, ஓட ஆரம்பிச்சாங்க, ஆனால் நடுவில் விழுந்துட்டாங்க. ஆனா நிச்சயமெல்லாம் இருந்துச்சு. ஏன் விழுந்தார்கள்? அவர்களுக்கு பலன் இல்லை. அப்ப இந்த ஆவிக்குரிய ஓட்டத்திலையும் நான் சரியாய் ஓட வேண்டுமானால் எனக்கு பலன் வேண்டும். இன்னைக்கு பல நேரத்தில் நம்முடைய ஓட்டம் நிச்சயம் இல்லாம போயிருச்சு, பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஓட்டம் இல்ல என்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஓட்டத்திலே நான் ஓடுவதற்குரிய பலனை சரியாய் பெற்றுக்கொள்ளவில்லை. என்னமோ ஆண்டவர் எனக்கு தந்துருவார் நினைக்கிறேன். எப்படி தருவார்? நாம் ஆண்டவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டுமே. நம்ம போக்குல போயிட்டு இருக்கிறோம், ஆண்டவரா நம்மளை ஃபில் பண்ணிட்டே இருப்பாரா? போகணுமே, அவர்கிட்ட போனா தானே கிடைக்கும். வாகனங்களை ஓட்டுகிறோம், வாகனங்களுக்கு எரிபொருள் ஊத்தணும், பெட்ரோலோ டீசலோ ஊத்தணும். வீட்டிலேயே வச்சுட்டு என் வாகனத்தை நான் ஓட்டிக்கிட்டே இருப்பேன், எனக்கு ஆட்டோமேட்டிக்கா எரிபொருள் நிரப்பணும்னு கேட்டா நடக்குமா? அப்போ வாகனம் ஓடணும் அப்படின்னா எரிபொருள் வேணும். எரிபொருள் வேணும்னா எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போகணும். அதே போலதான் என்னுடைய ஓட்ட பந்தயத்துல எனக்கு தேவையான எரிபொருள், என்னுடைய சக்தி, என்னுடைய பலன் எனக்கு வேண்டுமானால் நான் அப்பப்ப போய் என்னுடைய எரிபொருள் நிலையத்துல போய் நான் எரிபொருள் நிரப்பணும். நிரப்பாமல் என்னுடைய வாகனத்தை நான் இயக்க முடியாதே. அதே போல என்னுடைய இந்த சரீரத்திற்கு, இந்த ஆத்மாவுக்கு, என்னுடைய ஆவிக்கு வேண்டிய எரிபொருளை நான் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொள்ளாத வரைக்கும் இந்த ஓட்டத்தில் நான் சரியா ஓட முடியாது, எனக்கு வேண்டிய பலன் கிடைக்காது. இஸ்ரவேல் மக்கள் நமக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாய் ஆண்டவரால் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். வனாந்திர பிரயாணத்துல போறாங்க, ஆண்டவர் அவங்களை வெளியில வாழ சொல்லிட்டாரு, வந்துட்டாங்க. இப்போ நம்பிக்கையில வெளியே வந்துட்டாங்க. வரும்போது நல்ல அவங்களுக்குரிய சாப்பாடெல்லாம் கட்டிட்டு வந்திருப்பாங்க. காலியா போச்சு. இன்னும் எவ்வளவு நாள் பிரயாணமோ அவங்களுக்கு தெரியல. அப்ப என்ன வேணும்? இந்த வாழ்க்கை பிரயாணத்தில், இந்த வனாந்திர பிரயாணத்தில் நாங்க நடந்து போவதற்கு எங்களுக்கு உணவு வேண்டும். ஆண்டவரிடத்திலே முறையிட்டார்கள். இன்னைக்கு நம்ம கேட்கிறோமா? நம்ம சரீர பிரகாரமான உணவுக்கு முறையிடுகிறோம். ஆண்டவரே எனக்கு அது வேணும், இது வேணும், பணம் வேணும், எல்லாம் கேட்கிறோம், நல்லது. அதே நேரத்தில் ஆவிக்குரிய பிரகாரமாய் நான் நிலை நிற்பதற்கு, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு, இந்த ஓட்டத்திற்கு வேண்டிய பலன் எனக்கு வேண்டுமே. கேட்டிருக்கிறோமா? மக்கள் கேட்டாங்க, இஸ்ரவேல் மக்கள் கேட்டாங்க, ஆண்டவரே எங்களுக்கு உணவு வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? தம்முடைய தாசனாகிய மோசேயின் இடத்துல, நான் இவங்களுக்கு உணவு கொடுக்க போகிறேன்.
மன்னா என்கின்ற உணவை கொடுத்தார், நமக்கு அது நன்றாய் தெரியும் இல்லையா? அந்த மன்னாவை அவர்கள் தினந்தோறும் உண்டால் மட்டுமே அந்த வழிப்பிரயாணத்திற்கு அவர்கள் போதுமான பலனை பெற்றுக் கொள்ள முடியும். இன்றைக்கு அந்த மன்னாவும் அந்த இஸ்ரவேல் மக்கள் பெற்று உணவு உண்ட மன்னாவும் இன்றைக்கு நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற பரிசுத்த வேதாகமும் ஒன்று. அன்றைக்கு அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது வழிப்பிரயாணத்திற்கு. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலே நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுவதற்கு நம்முடைய கரத்திலே மன்னாவாக தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேவனுடைய வார்த்தைகளை எப்படி நாம் எடுக்கிறோம்? யாத்திராகமம் 16வது அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்களேன். ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த யாத்திராகமம் 16வது அதிகாரத்துல இந்த மன்னாவை எப்படி அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், தங்களுக்கு என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். 4வது வசனம், அப்படி கர்த்தர் மோசையை நோக்கி, நான் உங்களுக்கு வானத்திலிருந்து அப்பம் ருசிக்க பண்ணுவேன், ஜனங்கள் போய் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். மன்னாவை எப்படி எடுக்கணுமா? ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை சேர்த்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம கரத்தில் இருக்கிற பரிசுத்த வேதாகமும் நம்முடைய மன்னா. நம்முடைய வழிப்பிரயாணத்திற்கு, உலக வாழ்வை நாம் வெற்றியாய் நடத்துவதற்கு இந்த மன்னா நமக்கு உதவும். அப்ப இந்த மன்னாவை எப்படி நான் கொள்ள வேண்டும், எப்படி நான் எனக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை ஒவ்வொரு நாளிலும் சேர்த்துக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, வேதத்தை எப்படி படிக்கிறோம்? ஜெபம் பண்றோம். நம்முடைய கிறிஸ்தவத்துல ஜெபத்துக்கு ரொம்ப இடம் இருக்கு, நிறைய ஜெபம் பண்றோம். ஆனா வேதம் வாசிப்பு, வேதத்தை படிப்பது என்பது எவ்வளவு இருக்குது? ரொம்ப குறைவு தானே. 1 மணி நேரம் நீங்க ஆண்டவருக்கு நேரம் செலவிடுகிறீர்கள் என்றால் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க, எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறீர்கள்? ஜெபம் பண்ணுவது எனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே நாம் பேசுகின்ற பேச்சு. வேதம் என்பது ஆண்டவர் என்னோடு பேசுகின்றதை நான் உள்வாங்கிக் கொள்ளுவது. அப்ப ரெண்டும் சமநிலையில் இருக்கணும். இன்னைக்கு ஜெபம் ரொம்ப இருக்குது, மணிக்கணக்கா ஜெபம், 72 மணி நேரம், 82 மணி நேரம். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. வேதத்தை படிப்பதற்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம்? கொஞ்ச நேரம் பிரசங்கம் நீண்டுச்சுன்னா பிரசங்கையாரை குறை சொல்லுகின்ற அவலம் கிறிஸ்தவத்தில் இருக்கிறது. எங்க திருச்சபையில் இல்ல, பொதுவாய் மற்றவர்கள் பார்த்துட்டு இருக்கிறதுனால நான் அதை சொல்லுகிறேன். அந்த அவலம் இருக்குது. கொஞ்ச நேரம் பிரசங்கம் கூடிடக்கூடாது. ஆனா அதே நபர் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டு 3 நாள் ஜெபம் பண்றேன், 4 நாள் ஜெபம் பண்றேன்னு சொன்னா நீங்கள் உங்களையும் ஏமாத்திக்கிறீங்க, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. வேதத்தை கேளாதவர்களுடைய ஜெபமும் அருவருப்பானதுன்னு திருமறை சொல்லுகிறது. அப்ப வேதத்திற்கு நாம் அதிகமான இடம் கொடுத்தால் தான் பலன் கிடைக்கும். ஒவ்வொரு நாளுக்கு வேண்டியதை எடுக்கணும். சும்மா போற போக்குல அப்படியே காலில் செருப்பை மாட்டிக்கிட்டு தூங்குற கேலண்டர்ல வசனத்தை படிச்சுட்டு போகாதீங்க. அது உங்களுக்கு ஒரு பிரயோஜனத்தை கொடுக்காது. இல்லைன்னா ஆங்காங்க வீட்டுல எழுதி வச்சிருக்கிற இந்த ஒட்டி வச்சிருக்கிற வசனங்களை பார்த்துட்டு இன்னைக்கு இது வசனம் எனக்கு பேசிட்டு போகாதீங்க. அல்லது புது வருஷ ஆராதனைகளை உங்க கையில ஒரு அட்டை கொடுத்தாங்க இல்லையா, அந்த அட்டையில இருக்கிற வசனத்தின் அந்த தொங்கலை பிடிச்சுக்கிட்டு போகாதீங்க. ஒவ்வொரு நாளுக்கும் வேண்டியதை நீங்கள் அந்தந்த நாளுக்கு உட்கார்ந்து படித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். வேதத்தை எப்படி படிக்கிறீங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த மன்னா உங்களுடைய வாழ்க்கையில சேரும் போதுதான் உங்களுடைய ஆத்மா பலப்படும். அவரின் ஆத்மாவை தேற்றி, இந்த வசனங்களின் வழியாகத்தானே அவர் உங்களை தேற்ற முடியும். அப்ப இந்த ஆத்மா, உங்களுடைய ஆத்மா பலப்பட வேண்டுமானால் தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் எடுத்து உட்கொள்ள வேண்டும். 18வது வசனம் வருவோம். யாத்திராகமம் 16:18. பின்பு அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மீதியானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் இல்லை. அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள். ஒரு ஓமர் என்பது 2 படி அல்லது 4 லிட்டர் என்று அளவு குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொருத்தனும் ஒரு நாளைக்கு ஒரு ஓமர் தான் எடுக்கணும். அது எடுத்து, அதாவது மீதியாய் எடுக்கக்கூடாது, தேவையான அளவு எடுக்கணும். அவரவர் தாங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக சேர்த்தார்கள்.
அப்ப இன்னைக்கு ஒரு 5 வசனம் வாசிட்டேன் அல்லது ஒரு அதிகாரம் வாசிட்டேன்னு சொல்றது போதுமாங்கிறத கொஞ்சம் கேட்டுப்பாங்க. உங்களுக்கு இன்னைக்கு தேவை ரொம்ப இருக்குங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பெரிய போராட்டம், பெரிய சோதனை, எப்படி இதை தாண்டி வெளியில வரணும். ஒரு 5 வசனம் வாசித்தா போதுமா? ஒரு அதிகாரம் வாசித்தா போதுமா? அல்லது இந்த வேத படிப்புக்குன்னு அட்டவணை இருக்குதுலே, அந்த அட்டவணையில இன்னைக்கு 3 அதிகாரம்னா அந்த 3 அதிகாரத்தை படிச்சுட்டா போதுமா? உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிடணும் இல்லையா? இன்னைக்கு அதிகமான பசி இருக்குது, கொஞ்சம் கூட சாப்பிடுவோம். அப்ப இன்னைக்கு, அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் நீங்கள் வேதத்தை படிக்கணும். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு படிக்கணும். அப்ப இதுக்கு ஒரு நேரம் போடாதீங்க. அரை மணி நேரம் படிப்பேன், 1/4 மணி நேரம் படிப்பேன்னு நேரம் போடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நேரம் தேவை இருக்குமானால் இன்னைக்கு நீங்க 2 மணி நேரம் கூட எடுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு நீங்கள் எடுத்தாக வேண்டும். குறையா எடுத்தா என்ன நடக்கும்? உங்களுக்கு கிடைக்காதுங்க. மன்னாவை எப்படி எடுத்தாங்க தெரியுமா? அவரவருக்கு இப்படி எடுக்கணும். இப்போ நான் இன்னொரு ஆளை போய் நீங்க எனக்கு எடுத்து கொடுங்கன்னு சொன்னா நடக்குமா? அவருக்கு எடுக்கணும் இல்லையா? அப்ப இன்னைக்கு அப்படி ஒரு ஏமாற்றமும் இருக்குது. உங்களுக்காக நாங்க ஜெபம் பண்றோம், உங்களுக்காக நாங்க எல்லாத்தையும் செஞ்சுக்கிறோம், நீங்க எங்களுக்கு பணத்தை மட்டும் கொடுங்க. இதெல்லாம் எந்த திருமறையின் அடிப்படையில்ங்கிறது எனக்கு புரியல. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுக்க வேண்டும். உங்களுக்கு தேவையானதை நீங்க ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து எடுக்கணும், கேட்கணும். ரெண்டும். உங்களுக்கு தேவைக்கு இன்னொருத்தர் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாரு, எங்களுக்கு எங்க போதவர் ஜெபம் பண்ணுவாரு, அல்லது எங்களுக்கு அந்த ஊழியக்காரர் ஜெபம் பண்ணுவாரு, நாங்க பாட்டுக்கு தெரியுவோம்னா வீண். அதனாலதான் இன்னைக்கு பலன் இல்லை, அதனாலதான் நிச்சயம் இல்லை. உடனே எது ஒண்ணுனாலும் அங்க போன் பண்ணி கேட்க வேண்டியது, இல்லது அவங்கள ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்ல வேண்டியது, இப்படியே ஒரு அவலத்துல போயிட்டு இருக்கிறோம். அன்பானவர்களே, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நிச்சயத்தோடு ஓட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அப்ப அந்த ஓட்டத்திற்கு உங்களுக்கு தேவையான மன்னாவை, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவைக்கு தக்கதான அளவிலே எடுத்தால்தான் உங்களுக்கு பிரயோஜனம். 31வது வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமம் 16:31. இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்துமல்லி அளவாயும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. அந்த மன்னாவுடைய அளவு பாருங்களேன், கொத்துமல்லி அளவு, பொடியான ஒரு அளவுல இருந்துச்சு. அப்ப இது எங்க விழுந்து கிடக்குதுங்கிறதும் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் இல்லாதனால நான் நிறைய வசனங்களை நான் சொல்லல. அது தரையின் மேல் கிடந்தது. 14வது வசனம். பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. ஐயோ, சின்ன அளவு சிறிய வஸ்து தரையில கிடக்குது. அப்ப அதை எப்படி எடுக்கணும்? ஒன்னொன்னா எடுக்கணும். மொத்தமா கூட்டி அள்ளி எடுக்க முடியாது. ஒரு இடத்துல ஆலோசனை இருக்குது, ஒரு இடத்துல வழிகாட்டுதல் இருக்குது, ஒரு இடத்துல கண்டிப்பு இருக்குது, ஒரு இடத்துல ஆசீர்வாதம் இருக்குது. எல்லாத்தையும் முழுமையாய் நாம் படித்தால்தான் எல்லாத்தையும் நம்முடைய தேவைக்கு நாம் பொறுக்கி எடுக்க முடியும். பொடியான வஸ்து, சிறிய வஸ்து, கொத்தமல்லி அளவு. அப்ப அதை நான் என்ன செய்யணும்? காலையில எந்திரிச்சு, அது சூரியன் ஏற ஏற அது உருகிறோம். அப்ப நான் அதிகாலையில எந்திரிச்சு எனக்குரிய அளவு, இன்னைக்கு எனக்கு தேவை எவ்வளவோ அவ்வளத்தை நான் எடுக்கணும். நேரம் ஆயிடுச்சுன்னா உருகி போயிடும். எனக்காக இன்னொருத்தர் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களே உட்கார்ந்து ஒன்னொன்னா பிறக்கி போட்டு அவங்க நிரப்பி எடுக்கணும். இன்னொருத்தர் உதவி செய்வாங்களா? எனக்காக இன்னொருத்தர் வேதம் வாசிக்க முடியுமா? நீங்க வாசிங்க, நான் கேட்கிறேன். அப்ப கேட்கதான் செய்யலாமே ஒழிய அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அவங்களுக்கு தேவையானதை எடுத்துருவாங்க. அன்னைக்கு வாசிக்கிறது அவங்க தேவையானதை எடுத்துருவாங்க. நீங்க சும்மா கேட்டோங்கிற நிலையில பலன் இல்லாமல் உட்கார வேண்டியது, பசியோட உட்கார்ந்துக்கலாம். திரும்ப அடுத்த நாள் காலையில வரைக்கும் காத்திருக்கு. அன்பானவர்களே, ஜாக்கிரதையா வேதத்தை படிப்போமா? முழுசும் இறைந்து கிடக்கிறது. உட்கார்ந்து படிக்கணும். போற போக்குல படிச்சேன். நான் இப்ப மொபைல்ல கையில வச்சிருக்கிறேன். இன்னைக்கு ஒரு பெரிய நம்ம கவனத்தை ஆண்டவரிடத்திலிருந்து கொண்டு போற ஒரு டிவைஸ் அது. நான் வேத இதுக்குள்ள நிறைய வச்சிருக்கிறேன். நல்லது வச்சிருக்கேன். அது எப்பயாவது ரொம்ப தேவைன்னா போற இடத்துல படிங்க. எந்நேரமும் அந்த டிவைஸை தூக்கிட்டு தெரியாதீங்க. நான் இதுல கேட்கிறேன். நான் இதுல ஹெட்போனை மாட்டிக்கிட்டு இதுல ஒரு ஆடியோ பைபிள் இருக்குது, அதை நான் கேட்கிறேன். அவனுக்கு கேட்கிறேன், உட்கார்ந்து படிச்சாலே உள்ள ஏற மாட்டேங்குது. இன்னொருத்தர் சொல்றத காதுல கேட்டுட்டு போனா எவ்வளவு தூரம் கேட்கும்? நம்ம ஏமாத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? வேதத்தை படிக்கிறோம் சொல்லிட்டு, வேதத்தை கேட்கிறோம்னு சொல்லிட்டு.
இந்த பொடிய வஸ்தை என்ன செய்யணும்? உட்கார்ந்து நம்ம பிறக்கணுங்க. திருமறையை உங்க கையில எடுத்து உட்கார்ந்து நீங்க வசனமா பிறக்கி படிங்க. அப்பதான் அது உங்களுக்கு பிரயோஜனம், அப்பதான் அது உங்களுக்கு பலன் தரும். இன்னைக்கு இப்படி யாரோ சொன்ன ஒரு ஆடியோ பைபிள கேட்கிறேன், ஒரு வீடியோ பைபிள கேட்கிறேன், டிவியில ஓடுது, நானும் கூட சேர்ந்து வசனத்தை சொல்றேன். இந்த நிலையிலே வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற இந்த திருமறையை கையில வச்சுக்கிட்டோம். பெற்றுக்கொள்ளத்தக்கதான ஓட்டத்துல குறையோடும் நிச்சயம் இல்லாமலும் ஓடுகின்ற ஒரு அவலம் புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்னதான் பதில்? அன்னன்னைக்கு தேவையானது அன்னன்னைக்கு எடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சாப்பிட வேண்டும். ஒன்னொன்னா படிக்கணும். அப்ப நிதானம் தேவை. அள்ளி எடுத்தோம்னா மண்ணு சேர்ந்து வந்துடும். தரையில் தானே கிடக்குது, மண்ணு வந்துடும். அப்ப மண்ணு வரக்கூடாதுன்னா கவனமா புரைக்கி போடணும். அப்ப திருமறையை கவனமா படிங்க, கவனமா படிங்க. உலகத்தின் வேறு மண்ணுகள் எல்லாம் அதுல ஒட்டி உங்களுக்குள்ள வந்துடக்கூடாது. அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, நீங்க உட்கார்ந்து படிங்க. அப்பதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். நீங்க உட்கார்ந்து படிச்சாதான், நீங்க உட்கார்ந்து எடுத்தாதான், அன்னன்னைக்கு நீங்க எடுத்தாதான் உங்களுக்கு வேண்டிய பலன் கிடைக்கும். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு மன்னா, இன்றைக்கு ஆவிக்குரிய மக்களா இஸ்ரவேலர்களாகிய நமக்கு திருமறை, தேவனுடைய வார்த்தை நமக்கு மன்னா. அப்ப இதை நாம் புசிக்க ஆரம்பித்தால்தான் இந்த ஓட்டத்திற்கு எனக்கு பலன் கிடைக்கும். நான் ஓட முடியும். எத்தனை ஆண்டுகளான இன்னைக்கு எத்தனையோ பேர் நல்லா ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா வயது முதிர்ந்து வர வர பலவீனங்கள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டத்துல பின்வாங்கி போன அவலத்தையும் பார்க்கிறோமே. அவலத்தையும் பார்த்து அவர்களுக்காக பரிதாபப்பட்டு பேசுகிறோமே. நம்ம நிலைமை அப்படி ஆகிடக்கூடாது. நம்ம நிலைமை அப்படி ஆகிடக்கூடாது. பலன் வேண்டும். பலன் வேண்டுமானால் மன்னா சாப்பிடணும். மன்னா சாப்பிடணும்னா நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் எடுக்கணும். ஒன்னொன்னா எடுக்கணும். உட்கார்ந்து படிங்க. ரொம்ப முக்கியம். இந்த திருமறையில் இருந்துதான், தேவனுடைய வார்த்தைகளில் இருந்துதான் நீங்கள் உங்களுக்கு தேவையான கிறிஸ்தவ வாழ்வின் ஓட்டத்திற்குரிய பலனை பெற்றுக் கொள்ளுவீர்கள். அந்த பலன் இருக்கும்போது பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகின்ற அந்த ஓட்டத்திலே நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். நிச்சயமில்லாத ஒரு ஓட்டத்தை நாம் ஓட மாட்டோம். நிச்சயமில்லாத ஒரு ஓட்டத்தை ஓடாமல் இருக்க ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று 105வது கிறிஸ்தவ கீர்த்தனையின் 2 சரணங்களை பாடுவோம். 105வது கிறிஸ்தவ கீர்த்தனை. இது காணிக்கை நேரம். நீங்கள் உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஆலயத்திற்கு நீங்கள் வரும்போது இந்த காணிக்கைகளை நீங்கள் ஆலயத்திலே செலுத்த வேண்டும். ஆகையினாலே இந்த காணிக்கை பாடலுக்கு நீங்கள் எழுந்து நிற்க உங்களை அன்போடு கேட்கிறோம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. காசினிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. பாவியை மீட்க தாவியே உயிரை தாமே ஈந்தவரா. பின்னும் மேன்மையாம் கருணை நிலை வரம் உண்டு நிதம் துகி என் மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே,
நீர் எங்களுக்கு ஈவாக தந்த இந்த ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே கிறிஸ்தவ வாழ்வின் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டிய ஓட்டத்தை, எப்படி நிச்சயமில்லாமல் ஓட வேண்டிய ஓட்டத்தை நாங்கள் பலனோடு ஓட வேண்டும் என்பதற்கான வழிகளை கற்றுத்தந்தீரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாழ்வின் ஓட்டத்திற்கு எங்களுக்கு வேண்டிய பலனுக்காக நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உடைய வார்த்தைகள் நிரம்பிய திருமறையை நாங்கள் அன்றென்று தேடி வாசிக்க வேண்டும். தேவையான அளவு அதை நாங்கள் புசிக்க வேண்டும். ஒவ்வொன்றாய் நாங்கள் அமர்ந்து எடுத்து எங்களுடைய வாழ்வுக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சத்தியங்களை இன்றைக்கு நினைவுபடுத்தினதற்காக நன்றி கர்த்தாவே. இஸ்ரவேல் மக்கள் அன்றைக்கு மன்னா சாப்பிட்டது போல இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய மன்னாவாகிய உடைய வார்த்தைகளை இதே நிலையிலே உட்கொள்ள எங்களுக்கு கிருபைதாரும் பலன்தான். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபை மக்களுக்கு மட்டுமல்ல, இந்த ஆராதனையிலே எங்களோடு இணைந்திருக்கின்ற அன்பான தெய்வ மக்கள் யாவருக்காகவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தும், உடைய கிருபையினாலே நிலைநிறுத்தும். ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளத்தக்கதான இந்த ஓட்டத்திலே நிச்சயம் இல்லாமல் ஓடாமல் நிச்சயத்தோடு ஓடுகின்றவர்களாய் காணப்பட கிருபைதான். உடைய வேத வசனங்களை அவர்கள் உட்கொள்ள பலன்தான். அதன் நிமித்தமாய் எந்த சோதனைகள் வந்தாலும், எந்த பலவீனங்கள் வந்தாலும், எந்த பின்னடைவுகள் வந்தாலும் முன்னோக்கி செல்ல வேண்டிய கிருபைகளை, பலனை, ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். அதை பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை தான். திருச்சபை மக்களுடைய தேவைகளை சந்திய கர்த்தாவை, சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். திருச்சபையில வயது முதிர்ந்த எங்களுடைய திருச்சபை அங்கத்தினர்களை ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை, கிருபைகளை, பலனை ஒவ்வொரு நாளும் நீர் பரத்திலிருந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். மட்டுமல்ல கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் குடும்பத்தின் சூழல்களுக்கு ஏற்றாற் போல உடைய ஆசீர்வாதங்களை தாரும். பொருளாதார ரீதியா எந்த பின்னடைவுகளும் பாதிப்புகளும் வராதபடிக்கு நீர் நிலைநிறுத்தும். இந்த கொரோனாவின் காலகட்டங்கள் எங்களுடைய திருச்சபை மக்களை தொடாதபடிக்கு நீர் காத்துக்கொள்ளும் சுவாமி. ஒவ்வொருவருக்கும் நல்ல சரீர சுகத்தை தாரும், சரீரத்திலே நல்ல பலனை தாரும். உடைய கிருபைகளினாலே ஒவ்வொருவரையும் நீர் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய அனுகிரகம் தேவைகளின் மேல் ஏற்ற நிலைகளிலே உடைய சித்தத்தின்படி அருளப்படுகின்ற உடைய கிருபைகள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் கிடைக்கட்டும். உடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் இந்த வாரத்தை சந்திக்க நீர் பலன்தான். ஒவ்வொரு நாளும் நீர் அவர்களை கரம் பிடித்து உங்களுடைய வேத வசனங்களை அவர்கள் படிக்கிறதினாலே பலனடைந்தவர்களாய் உம்மோடு கூட நடந்து வருவதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி பலப்படுத்தும். இவருடைய ஆலயத்திலே நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய எல்லா வளர்ச்சி பணிகளையும் ஆண்டவருடைய கரத்திலே தருகிறோம். ஏற்ற காலங்களிலே அவைகளை ஆரம்பித்து நாங்கள் முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவருடைய வழி நடத்துதலை நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நீர் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். தெய்வ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். திரும்பவும் ஆண்டவர் சித்தமானால் நாம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் காலை 9:30 மணிக்கு இதே போல இன்னொரு ஆன்லைன் ஆராதனையிலே ஆண்டவரை வழிபடுவதற்காக சந்திப்போம். கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக.